வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். வாங்க நம்ம சார்ட் அனாலிசிஸ்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம சார்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு 3 ஸ்க்ரீனாக நான் டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன் சார்ட் பார்க்குறோம், செகண்ட் பார் சார்ட் பார்க்குறோம், தேர்டு கேண்டில் ஸ்டிக் சார்ட். ஸோ ஏன் நம்ம கேண்டில் ஸ்டிக் சார்ட் யூஸ் பண்ணுறோம் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு டோட்டலாக இவ்வளோ சார்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம ஏன் கேண்டில் ஸ்டிக் சார்ட் பண்ணுறோன்னு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் கிளியராக உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லைன் சார்ட் பார்ப்போம். இந்த லைன் சார்ட்டில் நம்மளுக்கு கிளியரான டேட்டா யார் பையர்ஸ் யார் செலஸ்ட்னு நம்மளுக்கு தெரியல. நம்மளால டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதான் நம்மளுக்கு. ஆல்ரெடி போன வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன் கேண்டில் ஸ்டிக் சார்ட் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். லைன் சார்ட்டில் நம்மளுக்கு க்ளோஸ் ப்ரைஸ் ஓப்பனிங் ப்ரைஸ் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே கேண்டில் வச்சோம்னா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. செகண்ட் வந்து நான் இங்கே கர்சர் வைக்கிறேன் இந்த லைன் சார்ட் மேலே. எனக்கு இங்கே மேலே எதுவுமே டிஸ்பிளே ஆகலை டேட்டா பற்றி, லைக் ஓஹெச்எல்சி லெவல்ஸ் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் எந்த டீட்டெயில்ஸும் வரல. ஸோ இதில் வந்து க்ளோஸ் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியல. ஸோ இது மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் நம்ம பார் சார்ட் பார்க்குறோம். பார் சார்ட்டில் நம்ம கர்சர் மேலே வச்சோம்னா கிளியராக ஓஹெச்எல்சி லெவல்ஸ் இங்கே மேலே டிஸ்பிளே ஆகுது. லைக் ஓஹெச்எல்சி இங்கே க்ளீனாக வருது. இது ஒரு அட்வான்டேஜ் தான், பட் ஆனால் மெயின் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஒரே சார்ட் வந்து இவ்வளோ தூரம் வருது. இது நம்மளுக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு கிளியராக ப்ரெசிஸாக நம்மளால காட்டவே முடியாது. அண்ட் அதே மாதிரி இங்கே பையிங் ப்ரெஷர் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் ட்ரேடர்ஸ் வந்து பார் சார்ட்டும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம மெயினாக நம்ம பார்க்க போகிறது கேண்டில் ஸ்டிக் சார்ட் தான். ஸோ கேண்டில் ஸ்டிக் சார்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக ஈஸியாக டிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் மேலே அந்த கர்சர் வச்சிட்டோம்னா மேலே கிளியராக ஓஹெச்எல்சி லெவல்ஸ் க்ளீனாக காட்டிடும். ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இதை பற்றி நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக இப்போ கேண்டில் ஸ்டிக் சார்ட் ஏன் நல்லா இருக்கு கம்பேரிட்டிவ் அதர் சார்ட்னு சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து இது வந்து ப்ரெஷர். இந்த ஸ்டிக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இது பேர் நம்ம விக் ஆர் ஷேடோன்னு சொல்லுவோம். இது வந்து ப்ரெஷர். அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆர் ப்ரெஷர் உண்டாயிருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு க்ளீனாக காட்டும். வேற இதில் நம்மளுக்கு கிளியராக காட்ட மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் 2 டைப்ஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் இருக்குது. ஒன்று புல்லிஷ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம புல்லிஷ் கேண்டில் பார்க்குறோம். ஸோ கேண்டில் நீங்கள் எடுத்தாலே ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். லைக் இப்படி தான் ஒரு கேண்டில் இருக்கும். ரெண்டுமே சேம் தான். க்ரீன் கலராக இருந்தால் இது பேர் புல்லிஷ் கேண்டில். இதுவே ஒரு கேண்டில் வந்து ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து பியரிஷ் கேண்டில். ஸோ இப்போ நம்ம கிட்ட புல்லிஷ் அண்ட் பேரிஷ் ரெண்டு கேண்டலுமே இருக்குது. இப்போ நம்ம கேண்டலை ரீட் பண்ணலாம் வாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரக்சர் பேரை நம்ம பாடின்னு சொல்லுவோம். இதுவே நம்மளுக்கு மேலே ஒரு லைன் இருக்கும். இந்த லைனை நம்ம விக்ஸ்ன்னு சொல்லுவோம். விக்ஸ் ஆர் ஷேடோ. ஸோ இப்போ நம்ம ஒரு கேண்டில் பார்க்குறோம். இந்த கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டில். ஏன் புல்லிஷ் கேண்டில்னா இது க்ரீன் கலரில் இருக்குது, அதனால இந்த புல்லிஷ் கேண்டில் சொல்கிறோம். இந்த புல்லிஷ் கேண்டிலில் இங்கே ஸ்ட்ராங்கான ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் பாடின்னு சொல்கிறோம். இப்போ பாடினா நம்ம என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் விக்ஸ். விக்ஸ்னா ஒன்றுமே இல்லை, நம்ம கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்போது எய்தர் 2 ஆர் 1 இந்த மாதிரி விக்காக ஃபார்ம் ஆகும். இந்த விக்கு வந்து வேறு ஒன்றுமே இல்லை, ரிஜெக்ஷன் தான் ஃபேஸ் பண்ணுது. ஸோ நம்ம பேரிஷ் கேண்டில் பார்க்குறோம். பேரிஷ் கேண்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாடி கிரியேட் ஆயிருக்கு, கூடவே 2 விக் இருக்குது. ஸோ ரிஜெக்ஷன் ஃபேஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்ம நார்மலாக புல்லிஷ் கேண்டில் பேரிஷ் கேண்டில் டிட்டர்மைன் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு பேசிக்கான பாடினா என்னன்னு தெரியுது, விக்ஸ்னா என்னன்னு தெரியுது. இதுல நம்மளுக்கு ஓஹெச்எல்சி லெவல்ஸ் இருக்கு. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஓஹெச்எல்சி லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஓ ஃபார் ஓப்பன், ஹெச் ஃபார் ஹை, எல் ஃபார் லோ, சி ஃபார் க்ளோஸ். ஒரு புல்லிஷ் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஏன்னா இது ஓஹெச்எல்சி லெவல்ஸ் வச்சு நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த பாடியிலே லாஸ்டா ஒரு பார்ட் இருக்கும்ல, இதுதான் நம்ம ஓப்பன்னு சொல்லுவோம் புல்லிஷ் கேண்டிலுக்கு. புல்லிஷ் கேண்டலோட இந்த விக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது லோன்னு சொல்லுவோம். இந்த புல்லிஷ் கேண்டல லாஸ்டா மேல விக் இருக்கு பாத்தீங்களா, இந்த விக் தான் நம்ம ஹைன்னு சொல்லுவோம். பாடியோட லாஸ்ட் பார்ட் தான் நம்ம க்ளோஸ்ன்னு சொல்றோம். ஸோ இப்படி தான் ஓப்பன் ஆகும். புல்லிஷ் கேண்டில் எப்படி ஆகுது நம்ம ரியல் டைமில் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுது. இந்த கேண்டில் ஓப்பன் ஆகுது, க்ரீன் லைட்டாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் கீழே வந்து திருப்பி ரிஜெக்ட் ஆகிட்டு திருப்பி மேலே போயிடுது. இப்போ ஒரு கேண்டில் அப்படியே ஃபார்ம் ஆகுது. கேண்டில் ஃபார்ம் ஆகுது, பட் ஆனால் இது க்ளோஸ் ஆகலை. ஹை போயிட்டே இருக்கு. ஒரு இடத்துல அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு ரிஜெக்ஷன் வர ஆரம்பிக்குது. அப்போ இது க்ளோஸ் ஆயிடுது. இந்த கேண்டில் ஓப்பன் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். ஸ்லைட்டாக அப்படி கீழே போடுது 98 ருபீஸ். அப்படியே இந்த கேண்டில் ஃபுல்லாக ஹை போகுது. இந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா 112. ஆனால் க்ளோஸ் ஆகிற இடம்னு பார்த்தீங்கன்னா 110. ஸோ இப்படி தான் பேசிக்காக இந்த கேண்டில் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ரியல் டைம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது காம்ப்ளிகேட் பண்ணுற விஷயம் ஒன்றுமே கிடையாது. ஸோ புல்லிஷ் கேண்டில் கீழே இருந்து ஃபார்ம் ஆகி மேலே போகும். ஸோ இப்போ விக் வச்சிருக்க கேண்டில்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னேன். இப்போ விக் இல்லாத கேண்டில் வெறும் பாடியாக இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். புல்லிஷ் கேண்டில் மேலே போகிற கேண்டில். ஸோ அதனால ஓப்பன் ப்ரைஸ் இங்கே தான் இருக்கும். ஸோ இங்கே 100 ருபீஸில் நம்ம இந்த கேண்டில் ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆகிற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 110. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விக் இருக்கனால இது லோ கிரியேட் ஆகுது, மேலே ஹை கிரியேட் ஆகுது. க்ளோசிங் ப்ரைஸ் தான் ஃபைனல் ப்ரைஸ்.
ஸோ இதுதான் நம்மளுக்கு புல்லிஷ் கேண்டல். ஏன்னா புல்லிஷ் கேண்டல் கீழேருந்து ஃபார்ம் ஆகுது, பீரிஷ் கேண்டல் மேலேருந்து கீழே வரும், அப்போ தானே மார்க்கெட் கீழே போகும். ஸோ அப்போ அதனால ஓப்பன் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேலே இங்கே இதுதான் ஓப்பன், இது க்ளோசிங் ப்ரைஸ், மேலே கீழேன்னு போயிட்டு வரும். அதனால இதான் இதோட ஹை, இதான் இதோட லோ. இப்போ இதுக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகிட்டு இங்கே க்ளோஸ் ஆகுது, இது இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகுது, அவ்வளோதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஏன் அப்படி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா, இப்போது புல்லிஷ் கேண்டில் என்ன மார்க்கெட் மேலே போகுதுன்னு சொன்னேன். ஸோ அப்போ மேலே போகிறதுக்கு வந்து கேண்டில் மேலே போயிட்டு தானே இருக்கணும். அப்போது இங்கே ஓப்பன் ஆனால் தான் இங்கே க்ளோஸ் ஆகணும், அதே மாதிரி இங்கே ஓப்பன் ஆனால் தான் இங்கே க்ளோஸ் ஆகணும். அப்படி பண்ணால் தான் நம்ம மார்க்கெட் மேலே ப்ரைஸ் போகும். அதே மாதிரி தான் பேரிஷும் ஓப்பன் ஆகி கீழே போகணும், இதுதான் க்ளோசிங் ப்ரைஸ். திருப்பி இங்கே ஓப்பன் ஆகி திருப்பி இங்கே க்ளோஸ் ஆகுது, திருப்பி ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகுது, திருப்பி ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்படி தான் புல்லிஷ் அண்ட் பேரிஷ் கேண்டில் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது கேண்டில் ஸ்டிக்ஸோட ஸ்ட்ரென்த்து. ஸோ இதுக்கு நான் ஒரு இமேஜை காட்டுறேன், உங்களுக்கு க்ளீனாக ஈஸியாக புரியும். ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ், இங்கே ஒரு 4 புல்லிஷ் கேண்டில் இருக்குது, இங்கே ஒரு 4 பேரிஷ் கேண்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம புல்லிஷ் கேண்டில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டோட்டலாக ஃபுல் பாடி இருக்குது, வித்தவுட் எனி விக், எந்த மேலேயும் இல்லை கீழே இல்லை. ஸோ அதனால் எந்த ரிஜெக்ஷனும் இல்லாதனால இந்த கேண்டில் வந்து செம ஸ்ட்ராங்காக இருக்குது, சாலிடாக இருக்குது. அதனால் இதுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஸ்ட்ரென்த் இருக்குது. செகண்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி இருக்குது, ஆனால் அது கூட 2 விக்ஸ் இருக்குது, ஏன்னா அது ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணுது. ஸோ அதனால் கம்பேரிட்டிவ் டு இந்த கேண்டலோட வெயிட்டேஜ் கம்மி தான், அதனால் இது கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும். அதனால் பையர்ஸ் இன் கண்ட்ரோல், செல்லர்ஸ் இல்லாமல் வெறும் பையர்ஸ் இன் கண்ட்ரோல். தேர்ட் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, ஆனால் க்ரீனில் இருந்துச்சு, பட் ஆனால் கீழே போக இந்த கேண்டில் வந்து ரெட் கலராக டேர்ன் ஆகிட்டு அப்படியே கீழே ஃபுல்லாக வந்துட்டே இருந்தது. திருப்பி கீழே இங்கே பையிங் ப்ரெஷர் அதிகமான திருப்பி இந்த கலர் மாறி திருப்பி மேலே போயிட்டு இங்கே ஹைலே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் செல்லர்ஸ் ஆர் ஆக்டிவ் பட் பையர்ஸ் ஆர் ஸ்ட்ராங். ஏன்னா இங்கே பையிங் ப்ரெஷர் இந்த கேண்டில் வந்தனால தான் இது வந்து கலரே க்ரீன் கலராக மாறி இருக்கு இந்த கேண்டில். ஃபோர்த் கேண்டில் பாருங்க, ஓப்பன் இங்கே ஆரம்பிச்சிருக்கு, ஹை இவ்வளோ தூரம் போயிருக்கு, செம்ம ஸ்ட்ரென்த்தாக போயிருக்கு, ஆனால் மேலே போய் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணோம்ல, அப்படியே கீழே சர்ன்னு வந்துட்டு இங்கேயே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா பையர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் மேலே பண்ணுங்களோ மேலே செல்லர்ஸ் இருக்காங்க, அதை கீழே அவங்க ஃபுல்லாக புஷ் பண்ணி விட்டு இவ்வளோ தூரம் கீழே இறக்கிட்டாங்க, க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பையர்ஸ் ஒன் பட் ஷோடு வீக்னஸ். ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ரென்த்து. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் கேண்டில், செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கேண்டில், தேர்டு மிட் கேண்டில், ஃபோர்த்து ஆவரேஜ் கேண்டில். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஷியேட் ஆகிறது. இப்போ அதே மாதிரி நம்ம பேரிஷ் கேண்டில் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பாடியாக இருக்குது, வித்தவுட் எனி விக்ஸ், அதனால் இது செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த செல்லர் சென்டரோட கண்ட்ரோல். செகண்ட் கேண்டில் பாடி இருக்குது, ஆனால் அது கூடவே 2 விக்ஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் லைட்டாக ரிஜெக்ஷன் ஃபேஸ் ஆயிருக்கு, அப் சைடும் டவுன் சைடும். இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் பாடி இருக்கனால இது வந்து செல்லர்ஸ் இன் கண்ட்ரோலாக இருக்குது. மார்க்கெட் வந்து தேர்ட் கேண்டில் பாருங்க, ஓப்பன் இங்கா இருக்கு, ஆனால் இது கலர் சேஞ்ச் ஆகிட்டு மேலே இவ்வளோ தூரம் போயிருக்கு, ஹை கிரியேட் பண்ணிருக்கு, பட் திடீர்னு மேலே இருக்க செல்லிங் ப்ரெஷர் கொடுத்தனால திருப்பி கீழே வந்து இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இதுக்கு வந்து பையர்ஸ் ஆர் ஆக்டிவ் பட் செல்லர்ஸ் ஆர் ஸ்ட்ராங். செல்லர்ஸ் வந்து ப்ரெஷர் போட்டு கீழே தள்ளினால் தான் இது கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, அதனால தான் இது வந்து செல்லர்ஸ் ஆர் ஸ்ட்ராங். ஃபோர்த் கேண்டில் பாருங்க, கேண்டில் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, ஆனால் லோ இவ்வளோ தூரம் கீழே போயிருக்கு, பட் ஸ்டில் க்ளோஸ் ஆகாமல் பையிங் ப்ரெஷர் ஃபுல்லாக கொடுத்து க்ளோஸ் இங்கே இருக்கு. அதனால தான் செல்லர்ஸ் ஒன் பட் ஷோடு வீக்னஸ், ஏன்னா இங்கே பையிங் ப்ரெஷர் ஃபுல்லாக வந்தனால தான் இங்கே விக்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ தான் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட மெயின் கான்செப்ட் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸோட ஸ்ட்ரென்த்தை டிட்டர்மைன் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம ரியல் டைம் சார்ட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ ரிலையன்ஸ், ஸோ இன்றைக்கி 9th சாட்டர்டே, அதனால் 8th கேண்டில் ஃப்ரைடே நம்ம பார்ப்போம். 8th ரிலையன்ஸ் சார்ட் 5 minutes டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு, ஓப்பன்லேயே லைட்டாக கொஞ்சம் கீழே ஒரு விக்கு போயிருக்கு, லோ கிரியேட் பண்ணியிருக்கு, அப்புறம் ஃபுல் ஸ்ட்ராங் ஒரு பாடி கிரியேட் பண்ணி போயிட்டே இருக்கு, பட் ஸ்டில் மேலே ரிஜெக்ஷன் ஃபேஸ் ஆயிருக்கு, செல்லிங் ப்ரெஷர் லைட்டாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நம்மள ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ரீடிங். இந்த கர்சர் எடுத்துகிட்டு நான் ஸ்லைட்டாக இங்கே வச்சா போதும், ரைட்டில் 1385 ப்ரைஸ் நம்மளுக்கு கிளியராக விசிபிள் ஆகுது. ஹை வந்து பார்த்தீங்கன்னா 1397 போயிருக்கு, நீங்கள் ரைட்டில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். அதே மாதிரி இதை க்ளோஸ்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1394 போயிருக்கு. இது என்னதான் இவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டலாக இருந்தாலும் மேலே லைட்டாக ரிஜெக்ஷன் கொடுக்கறனால இது வந்து நம்மளுக்கு ஒரு அன்டிசிஷனாக ப்ரிடிக்ட் பண்ணுது. செகண்ட் கேண்டில் வந்து பேரிஷ் கேண்டில் ஓப்பன் ஆனது 1394, அப்படியே லோ இவ்வளோ தூரம் கீழே போயிருக்கு, பட் ஸ்டில் கொஞ்சம் பையிங் ப்ரெஷர் அதிகமாக திருப்பி மேலே வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 கேண்டலுமே நம்மளுக்கு அன்டிசிஷனாக தான் இருக்குது. ஸோ தேர்ட் கேண்டில் பாருங்கள், தேர்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா
ஓப்பன் இங்கே ஆயிருக்கு, லைட்டாக ஹை மேலே போகிற மாதிரியே போயிருக்கு, பட் ஸ்டில் கீழே இவ்வளோ தூரம் வந்து கீழே லைட்டாக கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ கேண்டில்ஸ்டிக்ஸ் எப்படி ரியல் டைமில் ரீட் பண்ணது நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் பார்க்க போகிறோம். கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து இவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருக்குது. நிறைய பேர் பிகினர்ஸ் வந்து எல்லாருமே இது ஒன்று ஒன்றா மக்கப் பண்ணிருக்காங்க. இது பெரிய பெரிய ஃப்ளூரிஷ்னஸ். வெறும் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் மட்டுமே நம்ம நம்பி ட்ரேடே பண்ணக்கூடாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ ஒரு மேக்ஸில் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் தான் எப்படி ஒரு பேசிக் கான்செப்ட், அதே மாதிரி தான் ட்ரேடிங்கில் ஒரு பேசிக் கான்செப்ட்டும் பார்த்தோம்னா இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் தான். ஸோ இதுக்கு நம்ம அவ்வளோ விழுந்து எல்லாருமே மக்கப் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணோம்னா மிகப்பெரிய ஃபுலிஷ்னஸ். நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறேன் மூணு கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பேர் எதுவுமே நீங்கள் வச்சுக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸை எப்போ வரும்போது அப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த பேட்டர்ன் எப்போ யூஸ் பண்ணணும்னா பிரேக் அவுட் ஆகும் போதோ பிரேக் டவுன் ஆகும் போதோ அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு பிரேக் அவுட் பிரேக் டவுனா என்னன்னு புரியாது, பட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா நான் ஈஸியாக சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட்லையும் ட்ரெண்ட் லைன் கான்செப்ட்லையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நான் சொல்ல போகிற இந்த 3 ட்ரேடிங் பேட்டர்ன்ஸை மட்டும் நீங்கள் எப்பவுமே ஜஸ்ட் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் 3 கேண்டில் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த 3 கேண்டில் மட்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலே உங்களுக்கு போதுமான அளவு கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பேர் மாருபோசோ கேண்டில்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் நீங்கள் பேரை ஞாபகம் வச்சுக்க வேணாம். செகண்ட் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பேரிஷ் கேண்டிலாக ஒன்று ஓப்பன் ஆகி ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில் இது ஃபுல்லாக என்கல்ஃப் பண்ணி மூடிடும். பேரிஷ் கேண்டில் புல்லிஷ் கேண்டில் சாப்பிட்றோம், ஏன்னா இதுக்குள்ளே இருக்குது. அதனால இதுக்கு ஹை இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கனால இது ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு சேஞ்சிங் இன் மொமெண்டமாக இருக்கும். ஸோ தேர்ட் டைப் ஆஃப் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஹேமர் கேண்டில்னு சொல்லுவோம். இது ஒரு புல்லிஷ் கேண்டில் தான், பட் ஸ்டில் கீழே இவ்வளோ தூரம் பேரிஷ் கேண்டிலாக மாறும் போது திருப்பியும் மேலே ஒரு சாலிட் பையிங் ப்ரெஷர் வந்தனால இதுக்கு வந்து செம பவராக இருக்கனால இந்த டைப் ஆஃப் கேண்டலும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி நம்ம பேரிஷ் கேண்டில் பார்க்கலாம். பேரிஷ் கேண்டில் ஒரு மாருபோச கேண்டில் ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் எனி விக்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃபுல் பாடியாக இருக்கனால இதை நம்பி நம்ம தைரியமாக ட்ரேட் பண்ணலாம். எப்போனா பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் டைமில். செகண்ட் டைப் ஆஃப் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, அது கூடவே புல்லிஷ் கேண்டில் ஃபுல்லாக என்கல்ஃப் பண்ணி க்ளோஸ் ஆகிற மாதிரி இவ்வளோ தூரம் ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால இதுக்கு வந்து பவர் அதிகமாக இருக்கும் கம்பேரிட்டிவ் டு அதர்ஸ். ஸோ அதனால இது நம்பி நம்ம தைரியமாக ட்ரேட் பண்ணலாம். பேரிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னில் நம்ம தேர்ட் கேண்டில் பார்க்குறோம். இந்த தேர்ட் கேண்டில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு பாருங்க. இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, ஹை இவ்வளோ தூரம் போயிருக்கு, அப்புறம் திடீர்னு இங்கே மேலே திருப்பி செல்லிங் ப்ரெஷர் வந்தனால கீழே அப்படியே ஃபுல்லாக வந்து இங்கே திருப்பி இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ வித்தவுட் கீழே எந்த விக்கோ இல்லாதனால இதுக்கு ஃபுல் செட்டிங் ப்ரெஷர் இருக்குது. அதனால தேர்ட் கேண்டிலும் ஸோ இந்த டைப் ஆஃப் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னும் நல்லா பவர்ஃபுல்லான பேட்டர்ன். இங்கே கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ்னு பார்த்தாலே இந்த 3 டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் மட்டும் பார்த்தாலே உங்களால் கிளியரான போதுமான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இது மட்டும் தான் நான் நம்பி ட்ரேட் பண்ணுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ணும்போது நான் ப்ரைஸ் செக்ஷன் செக் பண்ணுவேன். ப்ரைஸ் செக்ஷன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை, சார்ட் பேட்டர்ன்ஸ், ட்ரெண்ட் லைன்ஸ், அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் செக் பண்ணுவேன். ஏன்னா மொமெண்டம் அப்படி தான் நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். சிபிஆர், பிவர்ட்ஸு, மூவிங் ஆவரேஜஸ், ஆர்எஸ்ஐ இது எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் எனக்கு எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆக போகுது பிரேக் டவுன் ஆக போகுதுன்னு எனக்கு தெரிய வரும்போது சார்ட் பேட்டர்ன்ஸில் அப்போது இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் எனக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை 3 மட்டும் தான் நான் நம்பிட்டு ட்ரேட் பண்ணுறேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வினிங் ரேஷியோ நல்லாவே இருந்தேன். நான் கற்றுக்கினதுலேயே ஒன் ஆஃப் தி 3 பெஸ்ட் பேட்டர்ன்ஸ்னால் இதுதான். இது உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இப்போ நம்ம கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸும் பார்த்துறோம். இப்போ உங்களுக்கு போதுமான நாலேஜ் வந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.